தளபதி கேப்டன் ஒன்றாக என்ட்ரி, தெரிக்க வைக்கும் திரையரங்கம். தளபதி விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் தான் விஜய்க்கு கடைசி திரைப்படமாக இருக்கும் எனவும் பலரும் கூறி வருகிறார்கள். விஜய் இந்த திரைப்படத்தில் மாஸ் லுக்கில் நடித்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் விஜயுடன் இணைந்து நடித்து வருகிறார். படத்தில் டி-ஏஜிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. ஏற்கனவே இந்த படம் விநாயகர் சதுர்த்தி தினத்தில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இரவு பகலாக தொழில்நுட்ப பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திட்டமிட்டபடி படத்தை வெளியிடப்பட தீவிரமாக பணி செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மறைந்த விஜயகாந்தை மீண்டும் திரைப்படத்தில் கொண்டு வந்துள்ளதாக கூறியுள்ளார்கள். விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பிறகு அவருக்கு மரியாதை செலுத்தும் விஷயமாக கோட் திரைப்படத்தில் இப்படி ஒரு விஷயத்தை செய்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. மேலும் விஜயகாந்தை AI தொழில்நுட்பத்தை வைத்து காட்சிகளை உருவாக்கியுள்ளதால் இதனை பிரேமலதா அவர்களிடம் முறையாக அனுமதி பெற்றுதான் விஜயகாந்த் வரும் காட்சி ப்ரீ கிளைமேக்ஸ் காட்சி என தகவல் கிடைத்துள்ளது. கேப்டனின் காட்சிகள் இந்த படத்தில் 2.5 நிமிடங்கள் உள்ளதாகவும் அந்த 2.5 நிமிட காட்சிகள் படத்தின் திருப்பு முனையை ஏற்படுத்தும் காட்சிகள் என்றும் கூறப்படுகிறது. நீண்ட இடைவேளைக்கு பிறகு திரையில் கேப்டன் விஜயகாந்தை அவரது ரசிகர்கள் பார்க்க உள்ளதை அடுத்து இந்த படத்திற்கு நல்ல எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வெங்கட் பிரபு விஜயகாந்தை வைத்து எடுத்து முடித்து விட்ட காட்சியை பிரேமலதா அவர்களிடம் காட்டியுள்ளார். அதனை பார்த்த பிரேமலதா அவர்களும் பிரமித்து போய்விட்டாராம். இந்த தகவலை மூத்த பத்திரிகையாளரான அந்தணன் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். கோட் திரைப்படத்தில் விஜயுடன் விஜயகாந்த் ஒன்றாக வரும் காட்சிகள் திரையரங்கில் மிகப்பெரிய வரவேற்பு பெறும் என தகவல் வெளியாகியுள்ளது.